அப்புறம் நம்ம விசிகே அண்ணனுக்கு ஒரு கேள்வி, வேங்கவேல் பிரச்சனைக்கு ஏன் திருமாவளவன் போல? யாரு தடுத்து நிப்பாட்டினா? எந்த அதிகார சக்தி தடுத்து நிப்பாட்டினாங்க? எங்களுடைய தலைவர் விகடன் மேடையில் ஒட்டுமொத்த கிராம மக்களையும் அழைத்து அவருடைய பிரச்சனைகளை கேட்டு அவர்களுக்கான மரியாதை கொடுத்த அடுத்த மாதத்தில் காவல்துறை என்ன ஒரு கேவலமான செயல்! விகடன் பத்திரிகையில் அவர் பேட்டி கொடுத்திருப்பாங்க. இந்த 3 பேர் கைது செய்தவங்க, நாங்க மழை தண்ணி குடிக்கும் பொழுது கூட எங்களுக்கு இந்த அவமானம் இல்லை, ஆனால் நாங்கள் தான் அந்த தண்ணியை கலந்தோன்னு சொல்லக்கூடிய அவமானம், நாங்க தற்கொலையே பண்ணிக்கலாம்னு சொல்லக்கூடிய வேதனையை அந்த பேட்டியில் நம்ம பார்த்தோம். உடனே ஒரு கேள்வி, நீங்க வேங்கவேல் போல போவாரு, சொல்யூஷன் கொடுக்க போவாரு, உங்களை மாதிரி கேமரால பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு போக வரல. நிரந்தர முடிவு என்ன? இந்த பிரச்சனைக்கு நிரந்தர முடிவு என்ன? நிரந்தர முடிவு அங்க இருக்க அரசியல் அதிகார சக்தியை கைது செய்யணும், இதுக்கான காரணமானவர்களை. அப்ப தலித் பிரச்சனைகள் எவ்வளவு பிரச்சனைகள் இங்க போயிட்டு இருக்கு. கொடி ஏத்த முடியல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை. பொருளாதாரம் வந்துச்சுன்னா மலத்தை கலக்கிறது, படிச்சா வாயில வெட்டுறது, பைக் ஓட்டினா கையை வெட்டுறது, காவல்துறை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு எல்லாம் காரணம் உள்துறை அமைச்சர். கூட்டணி கட்சி தயவு செய்து பேசுங்க. உங்களுடைய மேஜர் பார்ட்னர் விசிக்கு ஏன் அமைதியாக்கப்படுது? அண்ணா, உங்கள் மீது எங்களுக்கு மரியாதை இருக்கிறது. நீங்கள் தான் 40 வருடமாக குரல் கொடுத்தீர்கள், இன்றைக்கு நாங்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய பயணத்தையும் நாங்கள் இழிவுபடுத்தவில்லை. ஆனால் திமுக என்கின்ற ஒரு கட்சி உங்களை ஒட்டுமொத்தமாக வைகோ அவர்களை எப்படி கூட இருந்தே கட்சியை க்ளோஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி விசிகேவை நீ க்ளோஸ் பண்ண வச்சிட்டு இருக்காங்க. எப்படி மோதி கூட சேரவங்க எல்லாம் காலி பண்ணுவாரோ அதே தான் எக்ஸாம்பிள் இவர் தான். கூட இருக்கவங்க எல்லாம் கட்சியை கலைச்சிட்டு எல்லா கட்சி 2ஆம் கட்ட தலைவர்களும் எல்லாம் வாங்க, அப்படி பின்னாடி வாங்க, எல்லாம் சீட்டு கொடுத்துருவோம். கடைசியில் 6 தொகுதி திமுக சிம்பிள் நில்லு. திமுக சிம்பிள் நின்னா நாங்க எதுக்குடா கட்சி ஆரம்பிக்கணும்? நாங்க எதுக்கு மக்களுக்காக போட வரோம்? திமுகலே சேர்ந்துடலாமே. அப்ப எந்த அளவிற்கு ஜனநாயகத்தை இங்க கேள்விக்குறியாக்கி பிஜேபியோட வழியில் இணைந்து இன்னைக்கு ஒரு அரசியலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் தமிழக மக்கள் விழிப்புணர்ச்சியோடு இனி சிந்திக்க வேண்டும். நம்மளுடைய தோழர்கள் இது சிந்திக்க வேண்டும். நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கணும். திடீர்னு அண்ணன் 4 பேர் பேசிட்டு இருப்பாங்க, ஏதோ மைக்ல பொதுச்செயலாளர்கள் ஆனந்த் அண்ணன் அவர் ஜாதியை பார்க்கிறாரு, அப்பாயின்மெண்ட் இப்படி போட்டாங்க. இதெல்லாம் திமுக ஏற்படுத்தக்கூடிய கட்டமைப்பு, பொய் கட்டமைப்பு. எப்படி ஹிட்லர் அவர்கள் கோயபிள்ஸை உருவாக்கினாரோ அதே மாதிரி இங்க 20-30 கோயபிள்ஸை உருவாக்கி யூடியூப்ல பேசிட்டு இருப்பாங்க, டிவில பேசிட்டு இருப்பாங்க. இந்த கோயபிள்ஸை உடைக்கிறதுக்கு 2ஆம் உலக போறப்ப தெரியும். இந்த பக்கம் பிரிட்டிஷ் சண்டை போட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் ஹிட்லர் முசோலினி சண்டை போட்டு இருப்பாங்க. ஆனா அமைதியா ஒரு சக்தி இருக்கும், அதுதான் அமெரிக்கா. அமைதியா கட்டமைப்பை உருவாக்கி ஒரு நியூக்ளியர் வெப்பனை ரெடி பண்ணி அமைதியா பார்த்துட்டே இருப்பாங்க. திடீர்னு ஜப்பான் மேல ஒரு நியூக்ளியர் வெப்பனை போடுவாங்க, அதோட வார் க்ளோஸ்ட். இன்னைக்கு உலகத்தோடைய நம்பர் 1 அமெரிக்கா. பிரிட்டிஷும் கிடையாது, ஜெர்மனும் கிடையாது, பிரான்சும் கிடையாது. அந்த நியூக்ளியர் வெப்பன் தான் எங்களுடைய தலைவர். அமைதியா இருக்கிறன்னா ஒரு பெரிய செயல் திட்டம் உருவாகிட்டு இருக்கு. நீங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க, அடுத்து சிறை போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. காவல்துறை எப்படி கிளீன் பண்ணணும், பொதுப்பணித்துறை எப்படி கிளீன் பண்ணணும், பெண்களுக்கான பாதுகாப்பை எப்படி உருவாக்கணும், இந்த தலித் மக்களுக்கான பாதுகாப்பை எப்படி உருவாக்கணும், முஸ்லிம் தோழர்களுக்கும் கிறிஸ்துவ தோழர்களுக்கும் பாதுகாப்பு மட்டுமல்ல வளர்ச்சியை எப்படி உருவாக்கணும். இந்த பாதுகாப்பு வார்த்தையெல்லாம் விடுங்க, உண்மையான வளர்ச்சி. எத்தனை முஸ்லிம்ஸ்கள் இன்னைக்கு தலித் மக்கள் இன்னைக்கு ஒரு பிசினஸ் மேனா இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க பொருளாதாரத்தில் உயர்ந்து. இதுதான் 70 வருஷமா இவன் கட்டமைச்சக்கூடிய வளர்ச்சி. இவங்க சொல்லுவாங்க ஜாதி 100, உடனே பேசுவாங்க ஜாதி 1000 வருஷமா இருக்கு, இதை உடனே எப்படி ஒழிக்க சொல்லலாம் திமுக பார்த்து. அதே காலகட்டத்தில் நம்பூதிரிபாடு அவர்கள் அரசியலை மாற்றினார். காங்கிரஸ் இல்லாத முதலமைச்சர், அதற்கு அப்புறம் அண்ணா. நம்பூதிரிபாடு அவர்களால் உருவாக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு ஜாதியின் கட்டமைப்பில் உருவாக்கிய தேர்தல் அரசியலை ஒழிச்சிருக்கு. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டி இன்னைக்கு கேரளால ஒழிச்சிருக்கிறாங்க. தோழர்னு சொல்லக்கூடிய 20 வயசு பெண்ணை கூட இன்னைக்கு எம்எல்ஏ ஆக்குறாங்க, மினிஸ்டர் ஆக்குறாங்க. ஆனா தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கா? பேசிக்குவாங்க, அங்க யாருப்பா இருக்கிறா? அங்க 60% நம்பால் தான்ப்பா இருக்கிறாங்க. இன்னும் நம்பால்
எல்லாருமே நம்பால் தான் என் தலைவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்பால் தான். தோழர்களே, தலைவருடைய குறிக்கோள் இங்க இருக்கக்கூடிய எல்லோரையும் ஒரே, இங்க ஆதவ அர்ஜுனாவும் சரி, அர்ஜுனாவும் ஆனந்தனும் சரி, எல்லோரும் ஒரே குரல் தான், ஒரே பார்வை தான். நமக்குள்ள அந்த ஒற்றுமை இருக்கு. அதிகாரம்லாம் கிடையாது. என்னுடைய வேலை நான் செஞ்சுட்டு இருக்கேன். இங்க ஒவ்வொருத்தரும் அவருடைய வேலையை நாம் இணைப்பின் மூலம் உருவாக்கும் பொழுது மிகப்பெரிய அரசியல் சக்தியை உருவாக்கும். இதுதான் அண்ணா வலியுறுத்தினா. அண்ணா அப்படிதான் ஜெயிச்சார். இவங்க சொல்றாங்க, அது எப்படி நீங்க ஜெயிச்சிருங்க, 1 வருஷம் தானே ஆச்சு, அப்படிலாம் பேசுவாங்க. நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். 1971 எலெக்ஷன் வந்துச்சு. 1967 அண்ணா அவர்கள் வெற்றி பெற்று இறந்த பிறகு முதல் தேர்தல் எம்ஜிஆர் அவர்களுடைய துணையுடன், மாவட்ட செயலாளர் கட்சியுடைய துணையுடன் இவர் முதலமைச்சர் ஆறாரு. எலெக்ஷனை முன்னாடியே வைக்கிறாங்க, பின்னாடி வைக்க வேணாம், 1 வருஷம் முன்னாடியே வைக்கிறாங்க. 1971 எலெக்ஷன் நடந்துச்சு. எம்ஜிஆர் அவர்களுடைய போராட்டம், எம்ஜிஆர் அவர்களுடைய பிரச்சாரம், கட்சியுடைய ஒட்டுமொத்த பொதுக்குழு, மாவட்ட செயலாளர் கட்டமைப்பு எல்லாம் திமுக இருக்கு, கலைஞரிடம் இருக்கிறது. பணம் இருக்கு, முதலமைச்சர், ஆட்சி அதிகாரம். நீங்க சொல்றக்கூடிய 1949 இருந்து அண்ணா அவர்கள் உருவாக்கிய கட்டமைப்பை கலைஞர் கையில் வச்சுட்டு இருக்கார். எவ்வளவு பெரிய சக்தி! கலைஞரும் ஒரு இளைஞர், எவ்வளவு பெரிய சக்தி! இந்த சக்தியை ஒரு துரோகத்தின் அடிப்படையில் எம்ஜிஆர் அவர்களை வெளியே அனுப்புறாங்க. எம்ஜிஆர் வெளியே வரும்போது எந்த மாவட்ட செயலரும் கூட கிடையாது, கட்சி கட்டமைப்பு கிடையாது. தோழர்களை, இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். கட்சி கட்டமைப்பு கிடையாது, பெரிய பணபலம் கிடையாது. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் 1977 ஜெயிச்சு இறக்கும் வரைக்கும் ஜெயிச்சுட்டே இருந்தார். அதுக்கான காரணம் தெரியுமா? கலைஞரிடம் கட்டமைப்பு, பணபலம், அதிகாரம், காவல்துறை எல்லாம் இருந்துச்சு. ஆனா வெற்றி பெற்றதுக்கு காரணம், எம்ஜிஆருக்கான காரணம் ஒன்னே ஒண்ணுதான். எம்ஜிஆரிடம் உண்மை இருந்தது, கலைஞர்களிடம் அநீதி இருந்தது. மக்கள் உண்மையை நம்பினார்கள், மக்கள் உண்மையை நம்பினார்கள். அதனாலதான் நீங்க சொல்லக்கூடிய 45%, 30%. 1971 கலைஞர் எடுத்த பர்சன்டேஜ் என்ன தெரியுமா? 48%. 184 தொகுதி, கூட்டணி சேர்ந்து 203 தொகுதி. இத்தனை மிகப்பெரிய வெற்றியை இன்றைய வரைக்கும் எந்த தலைவரும் பெற்றது கிடையாது. எம்ஜிஆருடன் சேர்ந்திருந்ததால், துரோகத்தால் அந்த வெற்றியை 1977 இழந்தார். அப்ப கலைஞரும் திமுகவும் அடைந்த, அண்ணா உருவாக்கிய கட்டமைப்போடு திமுக ஏற்பட்ட ஓட் பேங்க் என்ன தெரியுமா? 24%. 48% எப்படி 24% குறைந்தது? ஏனென்றால் மக்கள் உங்களிடம் உண்மை என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது 24% மக்கள் வெளியேறி உண்மையான தலைவரிடம் இணைந்தார்கள். அப்படி உண்மையாக மக்கள் நம்மளுடைய தலைவரிடம் இணையக்கூடிய காலம் 2026. இதுதான் நான் உதாரணமா சொல்றேன். இந்த உதாரணம், இந்த கணக்கெடுப்பு, இன்னுமேட்டு கணக்கெடுப்பு பேசக்கூடிய புலிகளுக்கு பதில் இதுதான். இந்த புலிகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேணாம். அது புலிகள் இல்ல, எலிகள், திமுகவுடைய எலிகள். நிறைய எலிகளை விட்டுருக்காங்க, அது கண்டுக்கூடாது. நம்ம டிவியை பார்க்கறத விட்டுட்டு நம்ம பயணத்தை, நம்மளுடைய களத்துக்கு தைரியமா சொல்லுவோம். நீங்கள் தான் இந்த நாட்டின் மன்னர்கள் மாதிரி. நாம் வெற்றி பெறும் பொழுது மன்னர் குடும்பம் அகற்றப்பட்டு நாம் மன்னர்களாக உருவாக்கக்கூடிய தலைவரை நாம் உருவாக்கி இருக்கிறோம். அதே மாதிரி அடுத்த ஒரு விஷயம், நம்ம எல்லாம் மனசை உடைக்கிறதுக்கு எல்லாம் பேசிக்குவாங்க. இல்ல பெரிய கூட்டணி திமுக, மக்களுடைய பிரச்சனைகளை தினமும் பேசாத எந்த கூட்டணியும் எவ்வளவு பெரிய தோல்வி அடைங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். 2011 தேர்தல், 2011 தேர்தலில் ஒரு விமர்சனம், ஜெயலலிதா அம்மாவை பார்த்து, தூங்கிட்டு இருக்காங்க, உடம்பு சரியில்ல, கட்சியில் இருக்கவங்களாம் வெளியே போயிட்டாங்க, கட்சி கட்டமைப்பு போயிருச்சு. அப்ப எழுதி வச்சுக்கோங்க, திமுக 30%, கலைஞர் என்ன நினைச்சாரு? திமுக 30%, காங்கிரஸ் சேர்த்துக்கிட்டா 10%, 40%, பிஎம்கே 8%, 48%, பிசிகே 3-4%, எல்லாரையும் சேர்த்து 55%. 2011 200 தொகுதி ஜெயிச்சிருவோம்னு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இதே மாதிரி தான் இப்ப சொல்லிக்கிறாங்களே, 200 தொகுதியை ஜெயிச்சிருவோம். அப்ப அவங்க அப்பா 2011 சொல்லிக்கிட்டாரு 200 தொகுதியில் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. மக்கள் 2 மாசம் தான் பிரச்சாரம். அதான் சொன்ன, தேர்தல் நம்ம லாஸ்ட் 2 மாசம் பார்த்துக்கலாம். 2 மாசம் தான் பிரச்சாரம். ஜெயலலிதா அம்மானால 203 தொகுதி ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவர் கூட ஆகல. நீங்க, இதுதான் அரசியல், இதுதான் மக்கள்.
பெரிய கூட்டணி, கூட இருக்கிற கால்குலேஷன், இதெல்லாம் மக்கள் முன்ன எடுபடாது. நீங்கள் மக்களிடம் உண்மையாக இருக்கிறீர்களா? இந்த கூட்டணி மக்களிடம் உண்மையாக இருக்கிறதா? அந்த தேர்தல் 2011 காங்கிரஸ், அதே காங்கிரஸ் 8% வாங்கினாங்க, பிஎம்கே அதே % வாங்கினாங்க. ஆனா திமுக 22% போயிட்டாங்க. திமுகனால கூட்டணி கட்சிகளே தோத்துட்டாங்க. கூட்டணி கட்சிகள் நல்ல கட்சிகள் தான், அவங்க ஊழல் பண்ணல, பிரச்சாரம் வாழ்க்கை புதுசா போராடிட்டு இருப்பாங்க, கம்யூனிஸ்ட் தோழர்கள், பிசிக தோழர்கள் போராடிட்டு இருப்பாங்க, நல்ல தலைவர்கள். ஆனால் தேர்தல் அரசியலில் முடிவுகள் தவறாகும் பொழுது, மக்களுக்கான போராட்டம் உண்மையாக இல்லாத பொழுது, மக்கள் திமுகவை நிராகரிக்கும் பொழுது கூட இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நிராகரித்து தூக்கி எறிஞ்சிருவாங்க. நான் உங்களுக்காக சேர்த்து பேசிக்கிட்டு இருக்கோம், கூட்டணி கட்சிக்காக சேர்த்து பேசிட்டு இருக்கோம். ஆனா கூட்டணிலாம் பேசிக்க வேணாம், மக்களுக்கான உண்மையான போராட்டத்தை உருவாக்குவோம். அதுதான் இப்ப இல்ல, அதுதான் பிரச்சனை. எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க, பேசினா நடவடிக்கை எடுத்துருவாங்க, கேஸ் போட்டுருவாங்க, மிரட்டுவாங்க. உளவியல் ரீதியா நம்ம சிதைக்கிறது. உளவியல் ரீதியா எம்ஜிஆர் எப்படி உளவியல் ரீதியா சிதைச்சாங்க, அவங்க மேல, அவங்க தொண்டர்கள் மேல கேஸா போடுவாங்க. நாம் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். அடுத்த 12 மாதங்கள் இதுதான் நம்மளுடைய இன்னைக்கு ஒருங்கிணைந்த முடிவாக எடுக்க வேண்டும். நம்மளுடைய தலைவர்களுக்காக மட்டுமில்ல, நம்மளுடைய மக்களுக்காக, இந்த மண்ணின் மீது உண்மையான நேசமும் பாசமும் தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அதற்கான வலிமை இருக்கு. இவங்க சொல்லுவாங்களே, இப்ப அண்ணன் வந்து சொன்னாரு, மாவட்ட செயலாளர் அண்ணன், நான் ஒரு ஆட்டோ டிரைவர், என்ன மாவட்ட செயலர் ஆகிட்டார். இதுதான் தமிழக வெற்றி கழகம், இதுதான் தமிழக வெற்றி கழகம். இதுதான் அண்ணா 1949 உருவாக்கினார். சாமானியன் அரசியலுக்கு வர வேண்டும், பண்ணையார்களை தூக்கி எறியணும். எந்த சாமானியர்கள் அன்னைக்கு உருவானவங்களை இன்னைக்கு எல்லாம் பண்ணையார மாறிட்டான். அன்னைக்கு லாஸ்ட் டைம் அண்ணா சொன்ன மாதிரி 30 வருஷத்துல ஊழல், விவசாயம் போராட்டம் பண்ணா திரு அருள் அவர்களை குண்டாஸ் போடுறது. இதே திரு அருள் அவர்கள் திமுக ஆட்சியில போராடினாரு திமுகவோட. ஆனா வந்தவன அந்த அமைச்சர், திருவண்ணாமலைக்கு அமைச்சர், குண்டாஸ் போட்டுறது. எவ்வளவு வேளாண்மைகளுக்கு எதிரான எவ்வளவு பெரிய கொடூரமான சட்டங்கள் இங்க உருவாக்கப்பட்டு இருக்கிறது. சோ விமர்சனம் நம்ம மீது, தலைவர் மீதும் எந்த அளவுக்கு இனி வரும் காலங்களில் அருவருக்கத்தக்க விமர்சனங்கள் வருங்கிறது எனக்கு இப்பையிலிருந்தே தெரிய வருது. ஆனால் அதற்கு ஒரே பதில், 1980 96 வரைக்கும் திரு ஜெயலலிதா மேடத்தை வந்து உடல் ரீதியாக திமுக மேடைகளில் அவமானப்படுத்துவாங்க. ரொம்ப கீழ்த்தரமான வார்த்தைகள். திமுக பிரச்சாரமே அப்படிதான் இருக்கும், கண்ணாமண்ணான்னு பேசுவாங்க. ஆனா அடுத்த நாள் போய் யார் கூட போட்டோ எடுத்துட்டேன்னு பாருங்க, நம்ம துணை முதலமைச்சர் கூட போட்டோ எடுத்துக்குவாங்க, பேச வைப்பாங்க. ஆனா அவர் அமைதியா இருந்துக்குவார். அந்த மாதிரி அருவருக்கத்தக்க ஒரு விமர்சனங்கள் வரும் பொழுது ஜெயலலிதா மேடம் பதில் சொன்னாங்க, பொறுமையின் மூலம் பதில் சொன்னாங்க. 2014 234 தொகுதி தனியா ஜெயிச்சு காமிச்சாங்க, தனியா நின்று ஜெயிச்சு காமிச்சாங்க. சோ நம்மளுடைய தலைவர் அண்ணா எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஒரு தலைமை, புதிய தலைமையை தமிழகம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. நமக்கான அரசியல் சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இவங்க செட் பண்ண நெரேட்டிவ், நமக்கு எதிரான பொய் பிரச்சாரங்கள், இவங்க சொல்லக்கூடிய கால்குலேஷன்ஸ், உங்களுக்கு 20% இருக்கும், 30% இருக்கும். இந்த உடவியல் எல்லாம் தூக்கி எறிந்து, எப்படி 77 ஒரு மாற்றங்கள் 48% 24% மக்களால் தூக்கி எறியப்பட்டார்களோ, அதே போல வரக்கூடிய தேர்தல் 2026 தமிழக வெற்றி கழகம் மிக பெற அளவில் மக்கள் பேராதுடன் ஆட்சி அமைத்து, தலைவர் அவர்கள் முதலமைச்சராகவும், நம்மளுடைய இணைந்து வரக்கூடிய கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் சரிசமமான ஒரு புதிய அரசியலை உருவாக்கி, அதற்கான பயண திட்டத்தை உருவாக்கி ஒரு புதிய வரலாறு உருவாக போகிறது. அந்த வரலாற்று நிகழ்வில் நாம் தான் இணைந்து உருவாக்க போகிறோம். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழர்களும் தோழிகளும் இணைந்து அந்த வரலாற்றை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.